என்னுடைய பேர் சிவசைலம். நான் தூத்துக்குடியிலேருந்து வரேன். ஆக்சுவலி ஐ எம் ஏ ரிட்டையர்டு மேன். எனக்கு வயசு 65. சொல்கிறதுக்கு நான் எப்போதுமே யோசிக்க மாட்டேன். என்னுடைய அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நம்ம வந்து பீட்டி அடிச்சுட்டு மீறி வந்துக்கிட்டு இருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து டப்பிங் கிளாஸில் பேச மட்டும் செய்யலை, நம்மளுடைய உணர்ச்சிகள், எமோஷன், அந்த கேரக்டர் உள்வாங்கி செய்கிறோம். இந்த கேரக்டராகவே போகிறோம். அதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தாலும் டப்பிங் கிளாஸை எதுவுமே மீற முடியாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஸோ இது வந்து ஒரு மேனுவல் ஃபீல்டு தான் கடைசி வரையும் சொல்கிறேன். இதுதான் மேனுவல் ஃபீல்டு தான் இருக்கும் கண்டிப்பாக. நான் நைனாங்க குஞ்சி நிற்கிறேன் அப்படின்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெட்ராஸ் பாஷையில் பேச முடியாது. ஏன்ற மச்சான பார்த்தீங்களாக்கும் அப்படின்னு கோயம்புத்தூர் பாஷையிலையும் பேசாது. அது எப்படி பேசும்னா, என்ற மச்சானே பார்த்தீங்களா, பார்த்தீங்களாக்கும் அதோடு முடிச்சிடும். பார்த்தீங்களாக்கும் வரும், ஆனால் வராது. சார் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது நாட் ஓன்லி டப்பிங், டெக்னிக்கல் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. அதை வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்ன கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன் லோ ஆக்டிவ் ஹை ஆக்டிவ். சார் அப்படி இல்லை, பேஸ் வாய்ஸ், மீடியல் வாய்ஸ், ஃபால்செட்டோ வாய்ஸ் அப்படிம்பாரு. திடீர்னு விஸ்பரிங் வாய்ஸும்பாரு. என்னடா விஸ்பரிங் வாய்ஸ்னா என்ன இல்லை, வாயிலேருந்து காத்தோட பேசணும், உஷ் அபிஷ் உஷ். அந்த மாதிரி டெக்னிக் வந்து சார்ட்ட கற்றுக்கிட்டது. நிச்சயமாக எல்லாரும் வந்து சேரலாம், அழகாக படிக்கலாம். அவங்களுக்கு ஒரு சைடு இன்கம் மாதிரி நிச்சயமாக. இந்த நிலைமையில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போய் வேலை பார்த்து கஷ்டப்பட்டாலும் இதை ஒரு சைடு இன்கமாக வச்சா அவங்களுடைய வாழ்வு நல்லாயிருக்கும், வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும்.